சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங்சிங் அண்மையில் நடைபெற்ற உலகப் பயண சந்திப்பு காலா இரவு உணவில் மதுபானம் பரிமாறப்பட்டது தொடர்பான பொதுமக்களின் எதிர்ப்புக்கு பிறகு அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு என்பதை தெளிவுபடுத்த தவறியதற்காக பகிரங்கமாக தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளார். இன்று மக்களவையில் அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது பேசிய தியோங் இந்த தவறான புரிதலுக்காகவும் அதனால் ஏற்பட்ட எந்தவொரு சங்கடத்திற்காகவும் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தார். எதிர்கால நிகழ்வுகளில் அமைச்சு அரசாங்க வழிகாட்டுதல்களை கடுமையாக பின்பற்றும் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஆலோசனையை வரவேற்பதாகவும் அவர் உறுதியளித்தார். சர்ச்சைகள் இருந்த போதிலும் இந்த 3 நாள் நிகழ்வின் வெற்றியை தியோங் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வு சுமார் 600 சர்வதேச சுற்றுலாத்துறை வல்லுநர்களை ஈர்த்ததுடன் 420 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பரிவர்த்தனைகளை பதிவு செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.